தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி பாமக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வணக்கம் வினிஷ், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும். ஆனால் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசு மறுத்து வருவதாகவும், வரக்கூடிய 20ஆம் தேதி பாமக தலைமையில சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவில சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடித்தது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில அந்த மாநிலத்தின் இடஒதுக்கீட்டின் அளவை இப்போது இருக்கக்கூடிய 50 விழுக்காட்டிலிருந்து 66 விழுக்காடாக உயர்த்த முடிவு செய்து அதற்கான சட்ட திருத்த முன்வரைவை அடுத்த மாதம் முதல் வாரத்துல சட்டப்பேரவையில் இந்த தெலுங்கானா அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி தமிழகத்தில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசு மறுக்கிறது என அன்புமணி கேள்வி எழுக்கிறார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய விஷயத்துல தமிழக அரசின் துரோகத்தை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இந்த விவகாரத்தில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கடந்த வாரம் பாமகவினுடைய தலைமையில ஒரு கருத்து கேட்பு, அதாவது கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கலந்தாய்வு கூட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வரக்கூடிய 20ஆம் தேதி பாமக தலைமையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நட இருப்பதாக அன்புமணி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாமகவினுடன் சேர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கூட்டத்தில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி தலைமையில தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சரும் செந்தமிழன், புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து உட்பட பல்வேறு தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன்.